விஜய் டிவியில் ரொம்பவே பரபரப்பாக ஓடி கொண்டிருக்கக்கூடிய சீரியல் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் 2. இந்த சீரியலில் நடிக்கக்கூடிய முக்கியமான ஒரு கதாபாத்திரமான ஸ்டாலின் முத்து அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தீராத துயரம் ஒன்று பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. என்ன அப்படின்றத பார்க்கலாம். சீரியல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2வது சீசன் போய்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி முதல் சீசன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வெற்றிகரமாக போய் முடிஞ்சுது. உண்மையிலேயே அந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே கவரப்பட்டது. அந்த சீரியல்னால அந்த விஜய் டிவிக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியுமே ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் சீரியல் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 2வது சீசன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் சீசன் 1ல் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சில நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா சீசன் 2லையுமே கண்டினியூ பண்ணுறாங்க. அதில் ஒரு முக்கியமான நபர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாலின் முத்து அப்படின்றவர். உண்மையிலேயே அவருடைய ஆக்டிங் வந்து உண்மையிலே ரொம்ப பேசக்கூடிய ஒரு ஆக்டிங்காக தான் இருந்தது அந்த சீரியலில். அந்த சீரியலில் அவர் மட்டும் இல்லாமல் அவங்க தம்பி கதாபாத்திரம் நடிச்சிருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பர்பான ஆக்டிங் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே அந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா பரபரப்பாக போயிடுச்சு. அந்த சீரியல் முடிஞ்ச கையோட அந்த சீரியல் சீசன் 1ஓட வெற்றியை கொண்டாடுறது வழியுமா வந்து பார்த்திங்கன்னா இவங்க சீசன் 2 ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சீசன் 2ல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முத்து அப்படின்றவரும் நடிச்சிருக்காரு. இவருக்கு தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு துயரமான சம்பவம் பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. என்னங்க சொல்கிறது, இப்போ இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்க அப்படி அதுக்கு முன்னாடி சன் டிவியில் ஒளிபரப்பாக்கக்கூடிய ஒரு சீரியலில் முக்கியமான ஒரு கதாபாத்திரம் நடிச்சவர் தான் மாரிமுத்து அப்படின்றவர். அவருடைய மரணம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலே தமிழ் சினிமாவில் ரொம்ப ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. காலையில் நல்லா இருந்தார், ஆனால் ஈவினிங் வந்து இறந்து போனதாக ஒரு நியூஸ் வந்தது. அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கார்லேருந்து இறங்கின சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வெளியாச்சு. அதுவுமே ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்தது. அந்த சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா முடிகிறதுக்குள்ளவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சம்பவம் வந்து நடந்து முடிஞ்சது. அதன் கையோடு வந்து பார்த்திங்கன்னா இப்பயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் முத்து அப்படின்றவருக்கு பார்த்திங்கன்னா தீராத துயரம் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா அவருக்கு உண்மையாலே வந்து பார்த்திங்கன்னா உடம்பு கொஞ்ச நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியில்லாமல் இருந்திருக்கு. அதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயிருக்காரு. அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா சில நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா படப்பிடிப்புக்கு போகாமல் இருந்த முத்து வந்து பார்த்திங்கன்னா 2 நாளுக்கு முன்னாடி திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்கு. அதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து அவர் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி நடந்தது. இந்த சம்பவம் வந்து கேட்டதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சீரியலில் அவர் 2 நாளமாக தன் நடிக்காமல் இருக்கிறாரு. உண்மையிலே சீரியலில் நடிக்கக்கூடிய கோ ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இந்த நியூஸ் கேட்டோடனே ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். உண்மையிலேயே அவருக்கு ஒன்றும் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா எதுவும் ஆகாமல் இருக்குது. பட் ஆனால் வந்து உண்மையிலே டாக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து உடம்பை நல்லா பார்க்க சொல்லியிருக்காங்க. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்து திருப்பி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவருக்கு இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவருடைய குடும்ப விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பிரச்சனைகள் இருந்திருக்கு பர்சனல் விஷயத்தில். அதை தான் அவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே யோசிச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருக்குது. அதன் காரணமாக தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது ஒழுங்காக நடிக்காமல் ஒழுங்காக இல்லாமல் இருந்திருந்தார். ரொம்பவே ஒரு வந்து இன்வால்மெண்ட் இல்லாமல் ஷூட்டிங்கில் இருந்திருக்காரு. அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து உடம்பு சரியில்லாமல் ஆகிறதுக்கு தான் எல்லோரும் நினச்சிருந்தாங்க. ஆனால் வந்து அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனல் விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவரை இந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலேயே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப வந்து ஒரு கவலைக்கிடமான நிலையில் தான் இருக்கிறாரு. அவருடைய உடம்பு நல்லா ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம கடவுளை வேண்டிக்கலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.